நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, யாரே நீங்க? எது கார் நிறுத்துறீங்க? இது உங்க வண்டியா? இது சுப்ரியா குரூப்ஸ் வண்டி. இதை எடுத்துட்டு வர சொல்லி மேடம் என்கிட்ட சொல்லிருக்காங்க. மேடமா? எந்த மேடம்யா? அருந்ததி மேடம். இங்க பாருங்கய்யா, எவ்வளவு எதையாவது சொல்றாங்கிறத கேட்டுக்கிட்டு என் வண்டியை தொட்டிங்க, உங்க வண்டியை தொடறதுக்கு கை இருக்காது. சார், எங்க கிட்ட சொன்ன வேலைய நாங்க செய்யறோம். நீங்க தடுத்தா நாங்க கைய கட்டிட்டு நிக்க முடியாது. அண்ணா, நீங்க வண்டி எடுங்கண்ணே. அவனை விட்டுட்டு வாங்கடா. சார், என்ன சார்? சார், சார் சார் பில் கொண்டு வரட்டுமா? சார், பில் கொண்டு வரட்டுமா சார்? ஒன்று பண்ணு, ஒரு 90 எடுத்துக்கிட்டு அப்படியே பில்லையும் கொண்டு வா. சார், பில் எவ்வளோ ஆச்சு? 1300 ரூபா சார். போ சார். இதில் 1300 ரூபா இல்லை சார். நான் கேஷ் எடுக்க மறந்துட்டேன். இப்போ என்ன சார் பண்ணலாம்? கார்டு இருக்குங்களா? இல்லை, கார்டும் இல்லை, காரும் இல்லை. இந்த பில்லை நீயே வச்சுக்கோ. நாளைக்கு வரும்போது நான் பே பண்ணிடுறேன். இல்லை சார், கேஷை இப்போவே பே பண்ணி ஆகணும் சார். யாருக்காவது ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லுங்க சார். அதெல்லாம் அசிங்கம்யா. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? வா சார். சார், வா. என்ன சார் பண்றீங்க? உக்காரா. சுப்ரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட MD JP. அது எல்லாம் என் சொந்த கம்பெனியா? எனக்கு ஒரு 1300 ரூபாய் கடன் கொடுக்க மாட்டியா? சார், நீங்க யாரா இருந்தாலும் சரி, கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், நீங்க யாரா இருந்தாலும் சரி, இங்க கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் தான் நாளைக்கு பே பண்றேன்னு சொல்றேன்ல. எதுக்கு என்ன டென்ஷன் பண்றீங்க? சார், சார் விழுந்துடாதீங்க சார். சார், பாத்து சார். இன்னொரு 90 கொண்டு வா. இல்ல சார், இதுக்கு மேல நான் தரவே மாட்டேன் சார். சார், 90 என்ன சார் பண்றீங்க? சார், சார், விடுடா. விடுடா, விடு விடு. போடா போ. நான் இங்க இருந்து குடிக்காம போக மாட்டேன் சார். அந்த ப்ளூ ஷர்ட் கிட்ட கேஷே இல்ல சார். பணம் கிட்ட தகராறு சார். கொஞ்சம் சார், எனக்கு நீங்க ஒரே ஒரு 90. போயா போ சார். போயாங்கறல.
சார் சார் நீயாவது சொல்லு சார் போயா சும்மா கடந்து போயா சார் சொல்றேன் சார் வாங்க இந்த பக்கம் வாங்க இங்க வாங்க சார் டேய் யாரா அவர் இப்படி கலாட்டா பண்றாரு சார் இவர் சுப்ரியா குரூப்ஸ் எம்டி. ஓ அப்படியா ஆமா சார். சார் பரவாயில்ல சார் நாங்க உங்க ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் சார். டேய் சார பத்திரமா கூட்டி போய் கார்ல ஏத்தி விடுறா. சரி சார். சார் வாங்க சார். சார் வாங்க. சார் வாங்க சார். சார் வாங்க சார். சார் வாங்க வாங்க. விடு கையடே சார் வாங்க சார். வாங்க கேளுங்க சார். பாத்து வாங்க சார். பாத்து வாங்க பாத்து சார். ஜெபி ஜெபி என்ன ஜெபி இது நிக்க கூட முடியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்க. அத்தை இனி கவலைப்பட வேண்டாம். பார்ல இருந்து இவ்வளவு தூரம் நடந்தே வந்துட்டாரு. இனிமே ஒன்னும் ஆகாது. கையில காசு இல்லாம பார்ல போய் குடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய் யார பார்த்து நீ வெக்கம் இல்லையான்னு கேக்குற? ஊராம் வீட்டு சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு சொத்துக்கு சொந்தக்காரங்களையே ஆட்டி படைக்கிறியே, நீதாண்டி வெக்கம் கட்டவ. திருத்திக்கோங்க அத்தை. ஊராம் வீட்டு சொத்து இல்ல, எனக்கு உரிமையுள்ள சொத்து. அதே மாதிரி நான் வெக்கமா இல்லையான்னு கேட்டது என் குழந்தையோட அப்பா கிட்ட. அப்படி கேட்கவும் எனக்கு உரிமை இருக்கு. ஏய் உரிமை இருக்கிறவ மற்றவங்க முன்னாடி நான் அவமானப்படாம இருக்க, கடன் வைக்காம குடிக்க பணம் கொடுக்க வேண்டியதானே? பணம் தானே தரேன், இப்போவே தரேன். டேய் அவகிட்ட போய் பணம் கேக்குற, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல அப்ப நீயே கொடு. டேய் வீட்ல எவ்வளவு சரக்கு இருக்கு, அதை விட்டுட்டு பார்ல போய் தான் குடிச்சிட்டு வரணுமா? அங்க எனக்கு போகணும்னு தோணுச்சு, அதான் போனேன். வீட்டுக்குள்ள யார் எஸ்கலேட்டர்லாம் வச்சது? என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும் போது குடுக்கறதுக்காக நான் பத்திரமா வச்சிருந்த பணம் இது. இந்த ரூபாய் எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் பெண்மைய சூறையாடி என் உடம்புக்கு ஒரு விலையும் நிச்சயம் பண்ணி என் முகத்துல வீசினீங்களே, அந்த பணம் தான் இது. இப்போ நான் இந்த பணத்தை உங்களுக்கு பிச்சையா போடுறேன். இந்தா எடுத்துட்டு போய் குடிச்சு சாவு. சாரி, உனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். வச்சுக்கோ. என்ன பாக்குற? போ ஜேபியோட ஃபுட்ட அவனோட ரூம்ல கொண்டு போய் வை. என்னடி சொல்றது காதுல விழல? ஒரு நிமிஷமா, இப்ப வந்துடுறேன். ஏய் நில்லடி, எங்க போற? அருந்ததி அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அவ என்னைக்குடி உனக்கு அம்மாவானா? அது இல்லைங்கம்மா. எது இல்லடி? போ போய் நான் என்ன சொன்னனோ அதை செய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது இல்லைங்கம்மா. எது இல்லடி? போ போய் நான் என்ன சொன்னனோ அதை செய். போடி. ஏய் என்ன எங்க சித்தி சொன்னா கேட்க மாட்டியா? போடு. பார்த்தல, மொத்த கண்ட்ரோலையும் அவ கைக்குள்ள கொண்டு வந்துட்டா.
உன் காரை புடுங்கிக்கிட்டு உன்னை நடையா நடக்க விட்டுட்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். என்னடி காலையில வந்திருக்க? ஏன் வரக்கூடாதா? அதுக்கு சொல்லல, இவ்ளோ காலையிலேயே வந்திருக்கே அதான் கேட்டேன். விஐபிங்களுக்கெல்லாம் நேரம் காலம்லாம் கிடையாது. தெரியாம கேட்டுட்டேன் மேடம், மன்னிச்சிருங்க. அது ஆமா, பாட்டி எங்க? பாட்டி கிச்சன்ல, மாமா பாத்ரூம்ல. ரொம்ப நல்லதா போச்சு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். என்னடி? நேத்து ராத்திரி நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலைய நான் சந்திச்சதே இல்ல. இப்ப நாம 50% ஜெயிச்சிட்டோம். உன்னோட பெண்மைக்கு விலைய நிர்ணயம் பண்ணி உனக்கு அந்த ஆள் கொடுத்தானே 1000 ரூபாய், அந்த பணத்தை அவன் முகத்துல வீசி எறிய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அது ஆண்டவன் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பம். நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது. எனக்கு என்னவோ திருப்பி திருப்பி நீ ஆபத்தை நெருங்கிட்டு இருக்கியோன்னு பயமா இருக்கு. இதனால அந்த ஆளுக்கு உன் மேல உள்ள கோபம் ஜாஸ்தி ஆகும். எந்த விதத்திலயாவது உனக்கு பதிலடி கொடுக்க திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஏதாவது செஞ்சா செய்யட்டும், ஆனா நமக்கு கெடுதல் செஞ்சு செஞ்சு கடைசியில அவங்க தான் தோத்து போவாங்க. அதுக்கு பிறகு அவன் உன்கிட்ட மண்டி போடுவான். உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு மன்னிப்பு கேட்பான். அப்படி கேட்கலன்னா நான் கேட்க வைப்பேன். இதுவரைக்கும் நம்மளை காப்பாத்தின கடவுள் இனியும் கைவிட மாட்டான்னு நான் நம்புறேன். கரெக்ட் ஆர்த்தி, உன் நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாது. ஆமா, காலங்காத்தால உங்க அக்காக்கு தெம்பு கொடுக்க வந்திருக்கியா? இல்ல மாமா, இவளுக்கு புருஷனாக போறவன் கிட்ட நான் பண்ண வம்ப பத்தி சொல்ல வந்தேன். ஓ, வம்போ தெம்போ எதுவா இருந்தாலும் நல்லபடியா நடந்தா சரி. ஏ ஆர்த்தி, உனக்கு காஃபி கொடுத்தாங்களா? இல்லையே. புள்ளத்தாச்சியா இருந்தா விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. எனக்கும் ஒரு காலம் வரும். அதுக்கு நான் மனசு வைக்கணும்ல. ஆமா. மேடம்க்கு நான் போய் காஃபி கொண்டு வரட்டுமா? எடுத்துட்டு வாங்க. அரஞ்சனா அங்கதான் எம்டி. இங்க நீ எனக்கு பொண்டாட்டியாக போறவ. போ, எனக்கும் சேர்த்து ஒரு கப் காஃபி கொண்டு வா. போ போடி, போன்னு சொல்றேன்ல. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏற்றமும் வரும், இறக்கமும் வரும். அதுக்காக ஒருத்தன் தாழ்ந்து போகும்போது அனுதாபப்படுறது இது ஜேபிக்கு பிடிக்காது. ஜேபியை தோக்கடிக்க யாராலையும் முடியாது. சகல சக்தியோட பழைய ஜேபியை நீங்க பார்க்க தான் போறீங்க. என்ன சிற்றம்பலம், அதுல உங்களுக்கு சந்தேகமா? இல்ல ஜேபி சார், எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுதல். என்ன சிற்றம்பலம், இது வெறும் வார்த்தையா இல்ல முழு மனசோட தான் சொல்றியா? நிறைஞ்ச மனசோட தான் சொல்றேன் ஜேபி சார். இப்போ உங்களோட வேண்டுதலும் பிரார்த்தனை எல்லாம் அந்த அருந்ததிக்காக தானே? நீங்க இப்போ முழுக்க முழுக்க அவளுக்காக தான் உழைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க ஜேபி சார். சூழ்நிலை அப்படி இருக்கும்போது என்னால வேற என்ன செய்ய முடியும்? இத பாருங்க ஜேபி சார், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அதை என்னைக்குமே இந்த சிற்றம்பலம் மறக்க மாட்டான். நீங்க இப்போ சொன்னதெல்லாம் உண்மைன்னா எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க ஜேபி சார். எனக்கு கொஞ்சம் கேஷ் வேணும். கேஷ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு ஜேபி சார்? 10 லட்சம் ரூபாய். 10 லட்சமா? 10 லட்சம்னா அவ்வளவு பெரிய தொகைய நான் எப்படி ஜேபி சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்ககிட்ட இல்லைன்னா வேற யாருக்கிட்டையாவது கடனாக வாங்கி கொடுங்க. இன்ட்ரெஸ்ட்டை நான் பே பண்ணிக்கிறேன். அது எவ்வளவா இருந்தாலும் சரி. இவ்வளவு பெரிய தொகைய யாரு கொடுப்பாங்க ஜேபி சார்? அதுவும் இல்லாம இப்போ உங்க நிலைமை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். என்னையா தெரியும்? காலம் பூரா இந்த ஜேபி இப்படி ஆண்டியாவே அலைவானா? கோவப்படாதீங்க ஜேபி சார். பணம் தர்றவங்க அதை எப்படி திருப்பி தருவாங்கங்கிற சோர்ஸ பாப்பாங்க இல்லையா? அது வந்து கோவப்படாதீங்க ஜேபி சார். நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். முயற்சி பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். இங்க பாருங்க சிற்றம்பலம், யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி எனக்கு பழக்கம் இல்லை. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சார், இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச யார்கிட்டையாவது பணத்தை வாங்க முயற்சி பண்றேன். சிற்றம்பலம், இப்ப மட்டும் நீங்க இந்த உதவியை செஞ்சா அது எனக்கு பேருதவியா இருக்கும். சார், பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் ஃபோன் பண்றேன். சரிங்க சிற்றம்பலம். வரேன் சார்.